கேரளால என்ன நடந்துச்சு? இது வந்து உண்மையா எங்க வீட்டுல நடந்த கதை. வேற எங்கேயும் நடக்கல, எங்க வீட்டுல நடந்தது. எனக்கு வந்து வயசு ஒரு 16 வயசு இருக்கும். சோ அப்ப வந்து எங்க அப்பா வந்து ஒரு வீடு வாங்கிட்டாருன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு எங்களை. நாங்க சேவா வீட்டுல இருந்தோம். அப்ப நார்மல் வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ அப்ப கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த வீடு வந்து ஆரம்பத்துல வந்து நாங்க என்டர் பண்ணும் போது அப்படி இருண்டி போன மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு பயமா இருந்துச்சு, அந்த வீடு ரொம்ப பெருசாவும் இருக்கும். அப்ப சரின்ட்டு என்ன பண்ணோம், நாங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துட்ட பிறகுதான் ஜாமெல்லாம் அடிக்கிட்டு கொஞ்ச நாள் நார்மலா போய்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது நாள் கடக்க எனக்கு எங்க அம்மாவுக்கு வந்து கடைசி பேபி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தாங்க. அந்த வீட்டுல வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இந்த வீட்டுல நீங்க எப்படி நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க எப்படி வாழறீங்க குடும்பமா அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க அம்மா அப்பாவை. அப்ப எனக்கு வந்து அந்த வயசு சின்ன வயசுன்றதுனால எனக்கு அவ்வளவும் தெரியாது. அதான் கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிக்குவேன். அப்போ ஒரு தடவை என்ன பண்ணிச்சு, ஒரு ஊருக்காரவங்க வந்திருந்தாங்க. அந்த கொலுசு விக்கிறவங்க, மிஞ்சி விக்கிறவங்க வருவாங்களே வீட்டு மனுக்கு. அந்த மாதிரி ஒரு பொம்பளை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உன் பிள்ளைக்கு ஒரு கண்டம் இருக்கு, இந்த ஒரு மாதிரி சின்ன தாய்த்து மாரி எடுத்து கட்டி விடு அந்த பிள்ளைக்கு, அது போயிடும், வரது வராது போயிடும் சொல்லிட்டாங்க. அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, இதெல்லாம் போய் சொல்றாங்க, இது காசுக்காக இது பண்றாங்க, ஏன்னா இப்பதான் நிறைய பேர் வந்து காசுக்காக எல்லாம் ரொம்ப இது பண்றதுனால நாங்க நம்பல. அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அம்மாக்கு வந்து ரொம்ப வந்து அந்த கண்ணுல வந்து தென்படும்னு சொல்லுவாங்க ரொம்ப. அப்ப அம்மா வந்து ரொம்ப ப்ரே பண்ணுவாங்க, வேற ப்ரே பண்ணுவாங்க. நல்லா இது பண்ணும் போது அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க, உன் குடும்பத்தை வந்து ஆட்டி படைக்க போறேன் இப்படிலாம் வந்து ரொம்ப ஏதோ ஒண்ணு பேசுமா. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, என்ன பேசுது, என்னமோ வந்து பேசுது அப்படின்னு சொல்லி இவங்க இது ரொம்ப இது பண்ணி அப்பா கிட்ட பெனாத்திக்கிட்டு இருப்பாங்க. இது வருது அப்படி இப்படிலாம் சொல்லும் போது ஒரு தடவை என்ன பண்ணாங்க, நான் குளிச்சுட்டு நான் துண்டு கட்டி நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிறத துண்டு கட்டி நான் வந்து இருக்கும் போது அம்மா சொன்னாங்க குனின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியாது ஏன் அவங்க குனின்னு சொன்னாங்க, ஏன்னா நான் தான் வீட்டுக்கு மூத்தவங்க. அப்ப என்ன குனின்னு சொன்னப்ப குனிஞ்சிட்ட பிறகு அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க ரூமுக்கு. கூட்டிட்டு ஒரு சட்டையை போட்டு வா ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நைட்டு வந்து அப்பா வந்துட்ட பிறகு அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அதுக்கு தலைக்கு மேல நான் பார்த்தேன், அப்படியே பறந்து வந்த மாதிரி இருந்துச்சு, அது அடிக்க வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்கெல்லாம் கொஞ்சம் பயந்தோம். அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து ரொம்ப என்னன்னா, வீட்டுல கேட்ல வந்து ரொம்ப ஏதோ ஒரு பெரிய பறவை வந்து அடிக்கும் வேகமா. அந்த பறவை வந்து அடிக்கும் போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டு அந்த பறவை ஒரு மாதிரி கீ கீ கீன்னு கத்தும். அப்ப இந்த வீட்டுல என்னமோ இருக்கு, இந்த பூசணிக்காய் எல்லாம் கட்டி வைங்க வீட்டுல, இதை வைங்க அது வைங்க நிறைய பேர் சொல்லி எல்லாம் கட்டி பார்த்தோம். பூசணிக்காய் கட்டின பூசணிக்காய் ஒரு 2 நாள் கழிச்சு அழுக்கி போய் ஊட்டுது. அந்த மாதிரி எல்லாம் அந்த வீட்டுல நடந்துருந்துச்சு. அப்பா அம்மா சொன்னாங்க, எனக்கு கனவுல வந்து செவுத்துல என்னமோ வந்து சுத்தி என்னமோ வச்சிருக்கிற மாதிரி இருக்குது, இந்த வீட்டுல காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பா கிட்ட. அப்ப ஜாமான்லாம் எடுத்து அந்த ஸ்டோர் எல்லாம் நாங்க சுத்தம் பண்ணும் போது அவங்க சொன்ன அதே விஷயம் செவுத்துல வட்டமா மஞ்சள் கலர்ல 3 வட்டம் போட்டு இருந்துச்சு. அப்ப 3 வட்டம் போட்டு இருக்கும் போது அம்மா சொன்னாங்க, இதுல என்னமோ செஞ்சிருக்காங்க, இத உடைங்கன்னு சொல்லும் போது அந்த வீட்டுல வந்து சைடா வந்து ஒரு கோனார் பகுதி முச்சிங்க இருக்குங்களே, இந்த ரூமுக்குள்ளே முடக்கு இருக்குங்களே, அந்த முடக்கு வந்து முட்டி அளவுக்கு உடைச்சப்ப எலும்பு கூடுலாம் இருந்துச்சு, குழந்தைங்களோட எலும்பு கூடுங்கெல்லாம் இருந்துச்சு. அப்ப பாவாடை சட்டை, கண்ணாடி வலியல், வேஷ்டி சட்டைங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுத்தாங்க. அப்ப அந்த இதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரூம் போர்ட அந்த சிமெண்டெல்லாம் உடைச்சி மண்ணெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு தூக்கி போட்டாங்க. இது வீட்டுல ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த வீட்டுல சாமி ஆடி இருக்காங்க. அப்ப அந்த லேடி வந்து சொன்னாங்க, அந்த தாயத்தை வந்து கட்டு அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா செய்யல. அவங்க சொல்லி ஒரு 2 டேஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிள்ளை இறந்து போச்சு சிஸ்டர். என்ன நடந்துச்சுன்னா, 10 மாச பேபி தான். அந்த எக்வேரியம்ல உள்ள தொட்டில ஒரு குண்டு இருக்கும் தெரியுங்களா, குண்டா இருக்கும், நீல கலர்ல இருக்கும். அந்த எக்வேரியம்ல உள்ள கூலி, அந்த கூலிய என்ன பண்ணிட்டா, எங்க வீட்டுல எக்வேரியம் இல்ல, எக்வேரியம் இல்லாத வீட்டுல அந்த கூலி எங்க இருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த கூலியை எடுத்து முழுங்கிருச்சு அந்த பாப்பா. முழுங்கிட்ட பிறகு முழுங்கி என்ன பண்ணிட்டு கரெக்டா அந்த மூச்சு குழாய்க்கும் நம்ம சாப்பாடு குழாய்க்கும் அந்த 2 குழாய் இப்படி வரும்போது அது கரெக்டா ஸ்டக் பண்ணிக்கிச்சு. நம்ம கையை உடும் போது கூட அது உருண்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்ப நாங்க கத்துனதுல வந்து அக்கம் பக்கம் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து பிள்ளைய தலைக்கிற தங்க விட்டு முதுகுல அடிச்சு பார்த்தோம், அந்த பிள்ளைக்கு வெளியே ஆகல, கரெக்டா ஸ்டக் பண்ணிக்கிச்சு. அப்ப கரெக்டா ஸ்டக் பண்ணிக்கிட்டதுனால என்ன பண்ணாங்க, ஆன் த ஸ்பாட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்ற கொஞ்ச நேரத்துல வந்து அவங்களுக்கு உயிர் போனது எங்க அம்மா அப்பாக்கு யாருக்கும் தெரியாது. போயிட்ட பிறகு அப்பா அம்மா சொன்னாங்க, இந்த பிள்ளை மூச்சு இல்லைங்க, இன்னும் பண்ணுதுங்க, இந்த பிள்ளை கண்ணு திறந்து அப்படியே பெருசா திறந்து வந்ததுதான் தெரியும் அவங்களுக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ரொம்ப இதாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூச்சு காத்த வச்சிருந்தாங்க. லைக் வந்து மூச்சு காத்து வச்சிருக்கும் போது எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. கடைசியா வந்து எங்க பிள்ளை அவங்களோட உடன் பிறப்புகளை வந்து பார்க்க சொல்லும் போது நாங்களாம்
போனதப்ப பாப்பா காதுல வந்து எறும்பு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதுக்கப்புறம் தான் தெரியும் பாப்பா இறந்துட்டாங்க. லைக் அம்மாவோட இதுக்குதான் அம்மா எடுக்க விடல. அவங்க இதை வந்து எடுக்க விடாதனால பாஸ்டர் வந்து சொன்னாங்க, எங்க ஃபேமிலி பாஸ்டர், இல்ல அவங்களோட இதுக்கு, ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க எடுத்துதான் ஆகணும், நாங்க ரொம்ப நாளுக்கு வச்சிருக்க முடியாது. அப்ப அந்த அன்னைக்கு நாங்க போன அன்னைக்கு எல்லாத்தையும் வந்து பார்க்க சொன்னப்ப பாப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு வந்து அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு சிஸ்டர். முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.